இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். ஆரியங்காவும் ஒரு வனம் சம்மந்தப்பட்ட ஆமா. விஷயம் தான். இந்த கோவில்ல நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம், அதாவது செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன விஷயங்கள் இருக்கு? செய்யக்கூடாத விஷயங்கள்னு பெருசா எதுவும் கிடையாது. ஆரியங்காவு கோயில பொறுத்தமட்டிலும். சாதாரணமா எல்லா ஆனா ஆரியங்காவு கோயில்கள் ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேடீஸ் வந்து முன்மண்டபம் வரைக்கும் தான் போலாம். ஆமா. 50 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் வந்து உள்ள கோயிலோட முன்மண்டபம் வரைக்கும் தான் அலோடு. அளவு. வாகன மண்டபம் மாரி ஒரு மண்டபம் இருக்கும். அது வரைக்கும் தான் அலோடு. அத தாண்டி நாலம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு 4 கட்ட அம்பலம் இருக்கும் உள்ள. ஆமா. அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள போக்கூடாது பெண்கள். அதுதான் சரி. தவிர்க்க வேண்டிய விஷயம்னு சொன்னா. அங்க வந்து பெண்கள் போகக்கூடாது. அது மாரி நேர் வழியில சுவாமிய போய் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சுத்தி பின் வழியா தான் வெளியில போணும். திரும்பி அதே வழியில இந்த கோயில்ல வரக்கூடாது. வர முடியாது. இந்த கோயில்ல ஒரு சில விசேஷங்கள்லாம் இருக்கு. விசேஷங்கள்னு சொல்றத விட ஒரு சில வித்தியாசங்கள் பார்க்க முடியும். கேரள கோயில்கள் எல்லாத்துலயுமே பலிக்கல்லுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. எந்த கோயில் நீங்க போனீங்கன்னாலும், முன்னாடி வந்து பெருசா பலிபீடம் இருக்கும். ம். அந்த பலிபீடத்துல அந்த கோயிலோட மேல் சாந்தி, தந்திரி வந்து ஒவ்வொரு பூஜையின் போதும் பலித்தூவல் அப்படிங்கிறது அங்க வந்து ரொம்ப விசேஷம் கேரள கோயில்கள்ல. புரியுது. சீவேலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த சுவாமியோட உற்சவர் விக்கிரகத்த வெளியில எடுத்துட்டு வருவாங்க. அந்த உற்சவர் முன்னாடியே வந்துட்டு ஒவ்வொரு பலிக்கல்லுலயும் வந்து சாதத்த வந்து அந்த பரிவார தேவதைகளுக்கு பலியா தூவுவாங்க. ஆனா இந்த கோயில்ல பலிபீடமே கிடையாது. ம். இந்த ஆரியங்காவு கோயில்ல பலிபீடமே கிடையாது. கிடையாது. பலி தூவுற வழக்கமும் கிடையாது. எந்த கேரள கோயிலும் அந்த மாரி நீங்க பார்க்கவே முடியாது. ஓ! ஏன்னா, அது வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரிச்சுவல். பலி தூவல் அப்படிங்கிறது அங்க வந்து இப்ப எப்படி நம்ம கோயில்ல வந்து அர்ச்சனை பண்றது, இப்ப நம்ம கோயில்ல எங்கேயாவது அர்ச்சனை பண்ணாம இருப்பாங்களா? கண்டிப்பா. அர்ச்சனைங்கிறது நம்ம கோயில்ல மெயின். எந்த அளவுக்கு ஒரு பேசிக்கான திங்கோ, அந்த மாரி பலி தூவல் அப்படிங்கிறது அவங்க கோயில்ல ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். ஆனா, இந்த ஆரியங்காவு கோயில்ல பலிபீடமே கிடையாது. எங்கேயும் பலிபீடம் கிடையாது. பலி தூவுற வழக்கமே கிடையாது. கிடையாது. சுவாமிக்கு மாத்திரம் தான் நைவேத்தியம். சுவாமிக்கு பின்னாடி இண்டலியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சன்னதி இருக்கு. ஆரம்பத்துல அவர் சன்னதி தான் இருந்தது. அப்புறம் தான் சாஸ்தா பிரதிஷ்டை ஆனாருங்க. அந்த இண்டலியப்பனுக்கு நைவேத்தியம் உண்டு. இந்த பக்கம் யக்ஷிக்கு நைவேத்தியம் உண்டு. எங்கேயுமே பலிகள் கிடையாது. எங்கேயுமே பலி தூவுற வழக்கமே கிடையாது.